வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிவிட்டார், தரக்குறைவாக பேசிவிட்டார் அப்படின்னு இன்னைக்கு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கார். 5-6 பிரிவின் கீழ். ஆஸ்திரேலியாவில் இருந்தவர் இங்கு பேசிட்டு போயிட்டார் 28/8. அப்புறம் சிட்னியில் அங்கே ஒரு அலுவலகம் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட சிட்னியில் அலுவலகம் இருக்கு. அடுத்தது வந்து இங்கே இந்தியாவில் நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் குளத்துப்பாளையத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கார். இந்த மாதிரி போட்டு இலங்கை, ஆஸ்திரேலியா, மற்றபடி வந்து இருக்கக்கூடிய இந்திய அளவுக்கு எங்கெங்க போகணுமோ போய், மலேசியா, சிங்கப்பூர்ல போய் தன்னுடைய ஆன்மீக பேச்சு என்ற பெயர்ல வந்து நல்வழி காட்டுது என்ற பெயர்ல யோகாவை கற்றுக் கொடுக்கின்றேன், தியானத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற பெயர்ல பலவிதமான பேச்சுக்கள். இந்த பேச்சுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்திருந்தா பரவாயில்ல. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எங்க நம்ம அசோக் நகர்ல உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து பேசியிருக்கார் 28/8/2024. அங்கு ஒரு மாற்றுத்திறனாளி அன்பு சகோதரர் தமிழாசிரியர், பழம்பெரும் தமிழாசிரியர் சங்கர் இருந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்புறம் இவரு போய் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது, மத ரீதியான ஒரு கருத்துக்கள், அதன் அடிப்படையில் நான் பேசுறேன். மற்றபடி வந்து என் மேல எந்த குற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மற்றபடி நான் வந்து அறிவை வளர்க்கிறேன், மக்களுக்கு ஆன்மீகத்தை புகுத்துறேன், இதுல என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம். அப்புறம் சிட்னி பிறப்பிட்டு போயிடுறாரு, ஆஸ்திரேலியா பிறப்பிட்டு போயிடுறாரு. அப்புறம் இங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், மற்றபடி வந்து 7 கிணறுல வந்து ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்கிற வடிவேலு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது. தமிழக அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ். அந்த யூடியூப்பை பார்க்குறவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியை இந்த அளவுக்கு இழிவாக கேவலமாக பேசிவிட்டார். என்ன பேசினாரு? முன்ஜென்ம பாவங்கள், அதனாலதான் வந்து மனிதர்கள் குருடாக, கூணாக, ஊமையாக, கைகால் இழந்தவர்களாக, நொண்டிகளாக, மற்றபடி வந்து வாய் பேசாத ஊமைகளாக, செவிடர்களாக பிறக்கிறார். இதுதான் அவர் பேசுறது. சரி, இந்த பேச்ச பேசிட்டாரு. இந்த பேச அவருடைய சொந்த கருத்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சொல்லி. இங்க பார்த்தா இன்னைக்கு மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது, மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது, மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது. ரைட்டு, ஓகே. இது இந்த மூட நம்பிக்கை, அவர் பேசிய அந்த மூட நம்பிக்கையான பேச்சு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சும்மா நம்ம அவரை மட்டும் குறை சொல்லி பயன் கிடையாது. மகாவிஷ்ணு பேசிவிட்டார்னா அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? சரி, சொல்லி கொடுத்த நபருக்கு அவருக்கு யார் சொல்லி கொடுத்து இப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கடைசியில் எங்க வந்து நிற்கும்? வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இப்படித்தான் வந்து நிற்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு மத கருத்து. அதனால வந்து மகாவிஷ்ணுவை கைது செய்திருக்கிறார்கள். ஆமா, அவர் என்ன சொல்ல போறாரு? கடைசியா என்ன சொல்லுவாரு? இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு வேதத்தில், குறிப்பிட்ட ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதனால நான் பேசுறேன் அப்படின்ட்டு போறாரு. வேற என்ன பண்ண முடியும்? இது சொந்த கருத்துலாம் கிடையாது, மகாவிஷ்ணுனுடைய சொந்த கருத்து கிடையாது. அப்ப இதற்கு முன்னால் அவ்வாறு பேசி இருக்கிறாரா அப்படின்னா பேசியிருக்கிறாரு. ஏகப்பட்ட பள்ளிக்கூடத்துல பேசியிருக்கிறாரு. அப்புறம் ஏகப்பட்டவர் 2012 வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு முன்னால வந்து சில தொழிலெல்லாம் பண்ணியிருப்பாரு போல. 10வது வரைக்கும் படிச்சிருக்கு வருது. பப்பு வேகல பார்த்திருக்கிறாரு. ஆன்மீகங்கிறது நம்ம நித்யானந்தா, மற்ற ஏகப்பட்ட இங்கதான் குறிப்பிட்ட இந்தியாவில் நம்ம ஆன்மீகிற பேர்ல ஏகப்பட்ட காசு போகுது. ஆகும்னா போதும், டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க.
ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் தான் காலில் விழுவாங்க, மற்றவங்களாம் காலில் விழ மாட்டாங்க. இஸ்லாமியர்கள்லாம் காலில் விழ மாட்டாங்க. அந்த மாதிரி விழக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், அவன் பார்ப்பான், ரைட்டு நம்மளை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க கூட என்ன பண்ணுவான், தூக்கி நிறுத்தி மற்றபடி காசு கொடுக்க ஆரம்பிப்பான். இப்படித்தான். அதாவது ஆன்மீகம் வேறு, தெய்வீகம் வேறு. இதுல பல பேர் குழப்பிட்டு இருப்பாங்க. ஆன்மீகம் என்பது நல்லதை செய், நல்லதை யோசி, நல்லவர்களுக்கு உதவு, நல்லதை பேசி, நல்லது நடக்கும். இது ஒரு இதான் ஆன்மீகம். தெய்வீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்தை வைத்தோ உருவம் இல்லாமல் வைத்தோ அதை வைத்து அவர்கள் செய்தார்கள், அவர்தான் செய்தார், அவர்தான் துணை, அவர்தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து, ஒரு வழிபாட்டுக்கு பேர் தெய்வீகம். ஆன்மீகத்தை திருமாவளவன் பேசலாம், வீரமணி பேசலாம். ஆனா தெய்வீகத்தை அவங்க பேச முடியாது. ஏன்னா தெய்வீகம் என்பது இப்போ ஒரு 5 ரூபாய் நீ கொடுக்குறப்ப உனக்கு ஒரு 10 ரூபாயா வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. அதெல்லாம் கிடையாது. 5 ரூபா கொடுப்பா உனக்கு பல உதவிகள் வரும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம். ஆனா தெய்வீகம் என்பது அப்படி இல்லை. 5 ரூபா கொடுப்பா, கடவுள் உனக்கு 50 ரூபா கொடுப்பார். அந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை அதான் தெய்வீகம். அது ஆன்மீகத்துல கிடையாது. சில பேர் இன்னைக்கு ஆன்மீகத்தை தெய்வீகத்தை மட்டும் குழப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், ஆன்மீகம் என்பது வேறு, தெய்வீகம் என்பது வேறு. ஆன்மீகத்துக்குள்ள பல பேர் தெய்வீகத்தை நுழைச்சிட்டாங்க. ஆனா தெய்வீகத்துக்குள்ள பல பேர் ஆன்மீகமாக இருக்கிறார்களா அப்படிங்கிறதா கிடையாது. அதனால 1952 கலைஞர் கருணாநிதி ஐயா எழுதினாங்க, கோவிலில் குழப்பம் செய்தி, கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொள்ளையர்கள் கூடாரம் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான். பேசிட்டு இருப்பாரு பூசாரி. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல, டேய் பூசாரி அப்படின்பாரு. பின்னாலது ஒரு குரல், சிவாஜி குரல், அம்மா நீயா பேசுற அப்படின்பாரு. கல் என்றுடா பேசியது அப்படின்பாரு. பின்னாலது வருவாரு சிவாஜி. இதான் பராசக்தியுடைய வெளிப்பாடு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் பல விதமான கருத்துக்கள் எழுந்ததுக்கு என்ன காரணம்னா, தெய்வீகத்துக்குள்ள ஆன்மீகம் கிடையாது. பலர் தெய்வீகத்தை வியாபார பொருளாக்கி விட்டார்கள். ஆன்மீகம் என்பது நல்ல ஒரு பார்வை, அது ஆன்மீகம். முடிஞ்சு போச்சு. போற வழியில ஒரு முள்ளை எடுத்து போட்டா ஒரு ஆன்மீகம். பலருக்கு நல்ல கருத்தை சொன்னால் ஆன்மீகம். ஆனா தெய்வீகம் என்பது அப்படி இல்லை. ஆமா, கடவுள், ஆண்டவன், இறைவன் அப்படிங்கிற பேர்ல பலர் பலவிதமான, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார். முப்பிறவில் நீங்கள் செய்த பாவத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள். அதுல கூன், குருடு, செவிடு, கைகால் இல்லாமல் இதெல்லாம் பிறக்குது அவரவர்கள் செய்த பாவம் அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லப்படுது. அது குறிப்பிட்ட மதத்துல தான், எல்லா மதத்திலும் சொல்லப்படல. சரி, அந்த மதத்துல சொல்லப்படுதுப்பா, ரைட்டு. அதைத்தான் மகாவிஷ்ணு சொன்னார். அந்த மத கருத்துக்களை உங்களால் அழிக்க முடியுமா? அதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு மகாவிஷ்ணுவை தூக்கி கைதுன்னு சொல்லி போட்டு உள்ள போட்டீங்க. அந்த மத கருத்துக்கள் சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தை உங்களால் தடை செய்ய முடியுமா? மத கருத்துக்கள் சொன்ன அந்த சாஸ்திரங்களை, வேதங்களை, அந்த புத்தகங்களை, இப்படிப்பட்ட கருத்துக்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் தடை செய்து விட முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கிருந்துதான் பலவிதமான தெய்வீகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன போலியின் பெயரால். அதை சில குறிப்பிட்ட மத நண்பர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இந்த மாதிரி விஷயம் இந்து மதத்தை ஏகப்பட்டது ஃபுல்லா. ஆமா, ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நம்பி விடுவார்கள். அதனால அங்கு பலவிதமான தெய்வங்கள், பலவிதமான கோவில்கள், ஆளாளுக்கு ஒரு கருத்து. இஸ்லாத்துல அது முடியாது. கிறிஸ்துவத்திலேயும் ஒன்று, அவன் ஏகப்பட்ட பிரிவுகள், ஆளாளுக்கு ஒன்று. ஒரு பிஷப் இதை சொன்னாரு, ஒரு அதுக்கு பேர் என்ன, ஒரு ஃபாதர் இதை சொன்னாரு, ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. அந்த மாதிரிலாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டான். இஸ்லாமியிட்ட போய் ஒரு கருத்து சொல்லி பாருங்க, அவன் எடுத்தோட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரா? இல்லையா? அப்ப விட்டுரு. குரான்ல சொல்லப்பட்டிருக்கா? இறைவன் சொல்லியிருக்கிறான். அதான் குரான்ல இறைவன் சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரா? இறைவன் சொல்லியிருக்கிறானா? அதான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கா. இல்லையா? விட்டுரு, நம்ப மாட்டான்.
நம்பாமல் இருப்பதனால தான் இஸ்லாமியர்களை இன்னைக்கு பல பேர் ஏமாற்ற முடிவதில்லை. அதுலயும் சில லடுக்கி வேலைகள், நடக்கா வேலைகள், மற்றபடி கசாமுசா, மற்றபடி பல ஒரு காசு பண்ணக்கூடிய வேலை நடக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதிகள் அதை உட்காந்துக்கிட்டு தாவீசை முடிந்து கொடுப்பது, அப்புறம் நூல்களை முடிந்து கொடுப்பது, அதை உப்புன்னு ஊதுவாங்க. இந்த மாதிரிலாம் பல விதமான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எல்லா மதத்திலையும் உண்டுங்க. ஆனா குறிப்பிட்டு நம்முடைய இந்து மதத்துல இது அதிகம். ஆமா, மற்ற மதத்துலலாம் சில குறிப்பிட்ட இஸ்லாமிய மதத்தில் நம்ப மாட்டாங்க. இந்து மதத்துல அதிகம் விலை வாங்கக்கூடிய அளவுக்கு, விலை பேசக்கூடிய அளவு தான். அடிப்படையில மகாவிஷ்ணு பேசியிருக்காரு, அந்த கருத்தை பேசியிருக்காரு, அவ்வளவுதான். அது அங்கு மாற்றுத்திறனாளி இருந்த சமயத்தினால ஒருவருக்கு ஒருவர் சொல்ல சொல்லி இன்னைக்கு போலீஸ்ல புகார் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆமா, மூட நம்பிக்கை பேச்சாளர் இன்னைக்கு பத்திரிகை வளர்ந்து அந்த மூட நம்பிக்கை உருவாக்கியதார். அதுக்குதான் பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, நான் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனா இறக்கும் போது நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னார். அப்படித்தான் புத்த மதத்தை தழுவி செத்தார். புத்தம் என்பது ஒரு மதம் கிடையாது, ஒரு கருத்துக்களை தொகுப்பு. இஸ்லாமும் அப்படித்தான், அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வழிகாட்டி, அது ஒரு மார்க்கம். இஸ்லாம்லாம் மதம் கிடையாதுங்க. புத்தமும் அப்படித்தான், மதம் கிடையாது, அது ஒரு மார்க்க கருத்துக்கள். இப்படி போ, அப்படி போகாது, அப்படி போ, இப்படி போகாது. புரியுதுங்களா? இதுல நீங்க பைசா பார்க்க முடியாது, எவனும் நம்ப மாட்டான். ஆமா, யாரு என்ன சொன்னா நம்ப மாட்டான். பள்ளிவாசல் அப்படிங்கிற பேர்ல பலவிதமான ஒரு சொற்பொழிவுலாம் நடக்கும். போய் உட்காந்து பாருங்களா, யாரும் கைதட்டவலாம் மாட்டாங்க, கைதட்ட மாட்டாங்க. அமைதியா உட்காந்து அமைதியா இருந்துச்சு அவங்க நாட்டு போயிடுவாங்க. பேசியவரை பாராட்டுவாங்களா, காலில் விழுவாங்களா, அதெல்லாம் கிடையாது, இருக்காது. ஏன்னா அவர் சொன்னது அவருடைய கருத்து இல்லை, நபிகள் நாயகம் சொல்லி இருப்பாரு, இறைவன் குரான்ல சொல்லி இருப்பாரு, அதைத்தான் அவரு சொல்லுவாரு. நம்ம இந்து மதத்துல அப்படி கிடையாது. குறிப்பிட்ட சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லப்பட்ட விஷயத்துல எடுத்து சொல்றாரு, அதன் வழியாக வந்ததுதான் கர்மாக்கள், முன்வினை பயன்கள். ஆமா, இவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் தான் கூணாக பிறப்பது, குருடாக பிறப்பது அப்படிங்கிற கருத்து அதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன கருத்து சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க, அங்க பாத்தீங்கன்னா பல பேர் கை தட்டுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பேச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி யார் பேசுறாலும் டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க, சாமி அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படிதான் நித்யானந்த போட்டுல இன்னைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அது மாதிரி மகாவிஷ்ணு வேஷம் போட்ட வகையில இன்னைக்கு மாட்டி இருக்கிறாரு. ஆமா, அவருடைய பேங்க் சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு செக் பண்ணக்கூடிய சூழல், இங்க சொத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இன்னைக்கு அப்பட்டமா போலீசார் தூண்டி துரி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னு கேட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இந்த கருத்து அவருடைய சொந்த கருத்தா கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? பலவிதமான சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் எடுத்து இயம்புகிறார். சீமான் சொன்னார் இல்லைங்களா, அதாவது சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி. ஆமா, சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு அது யாரோ ஒருத்தர் எழுதுற பாடல். அதைத்தான் சீமான் சொன்னார். சாட்டை துரைமுருகன் சொன்னார். சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணாங்க, சீமான அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி அந்த பாடலை எழுதுனாம் பாருங்க, இசை எம் அனிபாவுக்கு சொந்தமானது, அதை விட்டுருங்க. அந்த பாடலை எழுதுனாம் பாருங்க, அவங்கள திமுக அரசால் கைது செய்ய முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் முடியும். அப்ப என்ன காரணம்? இங்க அரசியல் விளையாடப்படுகிறது என்பதை எல்லாம் விட இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த முற்போக்குத்தனமான கான்செப்ட் வகையில இவர்களுக்கு இவரை பேசிய கருத்துக்கள் பிடிக்கவில்லை. சரி, பிடிக்கவில்லை, ரைட், ஓகே. இந்த கருத்து எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அங்க போயிடுச்சு. அப்ப இவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அந்த புத்தகங்களை தடை செய்ய முடியுமா? முடியாது. அதனால மகாவிஷ்ணு போன்றவர்களை கைது செய்தாலும் சரி, இன்னும் ஏகப்பட்ட பேரை கைது செய்தாலும் சரி, அவருடைய கருத்துக்கள் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்க தடை செய்யாத வரைக்கும் இந்து மதத்துல இந்த மாதிரி புல்லுருவிகள், பொய் பேசிகள், ஃப்ராடு, பித்தலாட்டம் செய்யக்கூடிய நபர்கள் பெருகிக் கொண்டேதான் இருப்பார்கள்.
அப்படிங்கிறப்ப நம்முடைய இந்து நண்பர்களா ஏமாற்றப்படுகிறார். பாவம். ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆமா, ஒரு நபர் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பரிகாரம் என்ற பெயர்ல வந்து ஒரு 30,000 40,000 புடுங்கிட்டு விட்டுட்டான். எனக்கு கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். சின்ன வயசுல இன்னைக்கு வரைக்கும் அவரு இறந்துட்டாரு. அப்புறம் அது கொடுத்தாரு, அவரு இறந்துட்டாரு. சின்ன வயசுல இருந்த சம்பவம். அந்த மாதிரி பலவிதமான ஒரு மோசடிகள் நடக்குது. காரணம் என்ன? இந்து மதத்துல வந்து நம்முடைய நண்பர்கள் நம்பிக்கையானவர்கள். ஒரு விஷயம் சொன்னா உடனே கேட்டுருவாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்முடைய இந்து நண்பர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதற்காக தவறான கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோ பிற வேதங்களில் யார் யார் என்ன சொன்னாங்க நம்ம சொல்லக்கூடிய சமயத்துல கூர்ந்து கவனிப்பாங்க. இதே ஒரு இஸ்லாமிய சொல்லி பாருங்க. ஆமா, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இது எந்த நூல்களில் உள்ளது, எப்படியோப்பா நபிகளாரு சொல்லல, இறைவனும் சொல்லல குரான்ல. அப்படிங்கிறப்ப நம்ப கூட அவன் போயிடுவான். ஆனா மற்ற மதத்தவர் அப்படி கிடையாது. அதனால வரும் காலங்களில் இந்த திமுக அரசை பார்த்து, தமிழக அரசை பார்த்து, திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நான் கேட்கின்றேன். நீங்கள் முற்போக்குத்தனமார்கள், பெரியார் வழியில் வந்தவர்கள், அண்ணா வழியில் வந்தவர்கள், மற்றபடி கலைஞரின் போர் வீரனாக என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அது மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் மகாவிஷ்ணு போன்றவர்களை நீங்கள் அழித்தால் ஒன்றும் அதை அவர் கைது செஞ்சவுடனே ஒன்றும் பண்ணிவிட முடியாது. பெரியாரே வந்து தானா ஒரு விநாயகரை செஞ்சுதான் உடைச்சார். ஆமா, அவர் கோவில்ல உள்ள ஒரு சிலையை கொண்டாந்து நான் பிள்ளையாரை உடைக்கிறேன்னா உடைக்கல. அவர் தன்னுடைய காசுல செஞ்சு வந்து உடைச்சார். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன பண்ணுங்க? யோ, என் காசுல நான் செய்யறேன், நீங்க என்னடா உடைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, யாருடா என் காசுல தப்பிச்சு போயிடுவார். ஆனா கேஸ் நிக்கிறாரு. அது மாதிரிதான் இதுவும். நான் சொல்லலப்பா, வேத கிரந்தங்கள் வேத புத்தகங்கள் சொல்லியிருக்கு, நான் சொல்றேன். அப்படி மகாவிஷ்ணு தப்பிச்சு போயிடுவார் ஈஸியா. இதெல்லாம் இந்த கேஸ்லாம் கோர்ட்ல நிக்க. இந்த நேரத்துக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு ஷோ, அவ்வளவுதான். அதே நேரத்துல முற்போக்குத்தனமான ஒரு சிந்தனைன்னு பார்க்கக்கூடிய சமயத்துல யார் எப்படி எங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கலாம் பார்க்கணும். இல்ல, பல வேதங்கள் எடுத்துக்கிட்டாலுமே தவறான கருத்துக்கு நல்ல கருத்துக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி கருத்துக்களை எங்கு எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துலதான் வந்து மகாவிஷ்ணு வந்து தவறு செய்திருக்கார். மற்றபடி வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து அவர் சொந்த கருத்துக்களே கிடையாது. அப்படிதான் பகிரங்கமான ஒண்ணு. அதனால வந்து அவர் அரசு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு நிற்க அப்படின்னு வருங்காலத்துல நம்ம பார்க்கலாம். இருப்பினும் கூட அந்த கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத பார்த்து அதை வந்து தடை செய்தால் திமுக அரசு உண்மையும் பாராட்டக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இன்னும் நன்றாக நம்ம பாராட்டலாம் என்பது பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.